வணக்கம். எடப்பாடியை முந்தும் ஓபிஎஸ் தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையா? தமிழக வெற்றிக் கழகம் தனது தலைமையில் கூட்டணியை உருவாக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. அதன் வெளிப்பாடுதான் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவின் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அர்ஜுன் யாதவ் அழைத்தவுடன் சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று சிறப்பு உரை ஆற்றியிருந்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வருவதாக இருந்து இறுதி நேரத்தில் அது இல்லை என கூறப்பட்டது. அதற்கு காரணம் ஆளும் திமுக அரசினுடைய அழுத்தம் என்று கூறப்பட்டு வந்தது. இதேபோன்று அதிமுகவும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ அதிமுக அணியோடு நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம், எங்கள் தலைமையின் கீழ்தான் கூட்டணியே தவிர மற்ற கட்சிகளின் தலைமையில் கூட்டணிக்கு செல்ல நாங்கள் தயாராக இல்லை என கூறியிருந்தார்கள். மேலும் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களும் எங்கள் தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை மட்டும் வழங்கிவிட்டு விட்டுவிட மாட்டோம், ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என கூறியிருந்தார்கள். இது பற்றி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், அதிமுகவோடு கூட்டணி அமைப்போம் என்று சமீப காலமாக தொடர்ந்து பல பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி வருகிறது. இது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி, முற்றிலும் தவறானது. இதை யாரும் நம்ப வேண்டாம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை மடைமாற்றுவதற்காக தொடர்ந்து இதுபோன்று செய்து வருகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் தனது தலைமையில் தான் கூட்டணியை உருவாக்கும் என கூறியிருந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோடு கூட்டணியை உறுதி செய்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். சென்னை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் அவர்களிடம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு ஓபிஎஸ் அவர்களோ, உண்மையான அதிமுக தங்கள் அணியே, எனது தலைமையின் கீழ் இயங்கும் அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழுவில் அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களும் உண்மை தொண்டர்களும் உள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமியோ நாங்கள் அதிமுகவே இல்லை என கூறி வருகிறார். அவரே அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லை என்பதுதான் உண்மை. அவர் பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டது செல்லாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி எங்களை கட்சியிலிருந்து நீக்க முடியும்? இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வருகிறார். இதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் சின்னம் தொடர்பான கேள்விக்கு, அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவரால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்டது. அது மீண்டும் எனது தலைமையிலான அணிக்குத்தான் வழங்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அந்த இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் உங்கள் அணி வரும் தேர்தலில் யாரோடு கூட்டணி வைப்பீர்கள் என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் அவர்களோ பொறுத்திருந்து பாருங்கள் என கூறியிருந்தார். ஒரு நிருபர், தமிழக வெற்றிக் கழகத்தோடு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகிறார்கள், நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைப்பீர்களா என கேட்டார். அதற்கு தற்பொழுதே கொக்கி போடாதீர்கள் என சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு சென்று விட்டார். நன்றி.